நம்மளுடைய முக்கியமான சொத்து பத்திரங்களை வீட்ல எப்படி பாதுகாக்கிறோம் அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஏன்னா சொத்து பத்திரங்களை நம்ம அடிக்கடி வெளியில எடுத்து பார்க்க மாட்டோம். அடிக்கடி யூஸ் பண்ற விஷயம் இல்ல அப்படிங்கறதுனால மடிச்சு ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல நம்ம பீரோலயோ இல்ல லாக்கர்லயோ வச்சுட்டோம் அப்படின்னா அது பிசிக்கல் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சில பேர் வந்து பாதுகாப்புக்காக லேமினேட் பண்ணுவாங்க. இல்ல ஒரு பத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேல நிறைய திங்ஸ் வச்சு லாக்கரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நிறைய நாட்களுக்கு ரொம்ப அது அப்படியே பிரஸ் ஆகி இருக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அந்த பிரிண்ட் எல்லாம் அழிஞ்சு பேப்பர் ஒன்னோட ஒன்னு ஒட்டி இந்த மாதிரி பிசிக்கல் டேமேஜ் ஆயிடும். அது முக்கியமா தாய் பத்திரம்லாம் ரொம்ப பழைய பேப்பர் அப்படிங்கறதுனால பேப்பர் உருக்குலைஞ்சு உடைஞ்சது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி எல்லா விதமான முக்கியமான டாக்குமெண்ட்ஸையும் டிஜிட்டல் காப்பி எடுத்து வச்சுக்க வேண்டியது அவசியம். போட்டோகிராஃப் எடுத்தோ இல்ல ஸ்கேன் பண்ணியோ உங்களுடைய இமெயில சேவ் பண்ணிட்டு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய நம்பகமான யாராவது ஒரு உறவினருக்கோ இல்ல உங்க ஃபேமிலி மெம்பருக்கோ அதை சென்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ டிஜிட்டல் ஏஜ் அப்படிங்கறதுனால டிஜிட்டல் லாக்கர் போன்ற டிஜிட்டல் லாக்கர்ஸ்லயும் நீங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டிஜிட்டல் காப்பி அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆவணங்கள் தொலைஞ்சு போச்சு இல்ல டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலும் அதை ரிட்ரீவ் பண்றதும் ஈஸி. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. பர்சனல் ஃபைனான்ஸ் அண்ட் டெக் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஜெயின் சிவாவை ஃபாலோ பண்ணுங்க.